பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நம்ம எடுத்து வாசித்து தியானிக்க போகிறோம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இங்கே 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா சில காரியங்களை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் இளைய மகன் கேட்கிறான், தகப்பனே, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு இருக்கிறதான அந்த சொத்தில் எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்குகிறான். வாங்கிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, சிலவங்களுக்கு பங்கு வாங்க தெரியும், அந்த பங்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது. சிலவர்கள் பங்கை வாங்குவார்கள், தகப்பனிடத்திலிருந்து கிடைத்த பங்கை வாங்கி உடனே அடுத்த வேலை என்னென்னா, எப்படி தகப்பன் சேகரித்து வைத்தாரோ அல்லது அந்த பங்கை சேகரிப்பதற்கு, அந்த பங்கை உருவாக்குவதற்கு தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்கிறதை அறியாத பிள்ளைகள் தகப்பனிடத்திலிருந்து பங்கை வாங்கி அந்த பங்கை அடுத்த நிமிஷத்திலேயே விற்று அதை காசாக்கி எப்படியாவது பாக்கெட்டில் வைக்கலான்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பங்கு உங்களுக்கு கடவுளுடைய கிருபையினால் தகப்பனாருடைய வீட்டிலேருந்து கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பங்கை உடனே விற்கணும்னு நினைக்காதங்க. அதை விற்கிறதுனால புண்ணியம் இல்லை, மறுபடி அந்த பொருளை நீங்கள் வாங்க முடியாது. அது நீங்கள் எவ்வளவுக்கு ஸ்தோத்திரம் முயற்சி பண்ணினாலும் மறுபடியும் வாங்க முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே தகப்பனாரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிற பங்கை விற்கக்கூடாது. இங்கே இளையவனுக்கு நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். இளையவன் தனக்கு கிடைத்த பங்கை விற்றான். விற்றவுடனே அவன் கையில் அவன் நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் வந்துச்சு. பணம் வந்த உடனே நிறைய நண்பர்கள் வந்தார்கள், உறவினர்கள் வந்தார்கள். பயங்கரமாக அந்த பணத்தை வைத்து செலவிட்டார்கள். செலவிடுகிற நேரங்களெல்லாம் நண்பர்கள் சொன்னார், பாருங்கள், அந்த பங்கை வச்சு என்னப்பா செய்ய போகிற, இப்போ பாரு கையில் பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் பாரு, எங்கெல்லாம் போகிறோம் பாரு, எப்படியெல்லாம் வாழ்கிறோம் பாரு, என்னெல்லாம் சாப்பிட்றோம் பாரு, எப்படிப்பட்ட ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம் பாரு, இதெல்லாம் பயங்கரமாக சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணங்கள் தீர ஆரம்பித்தது. கையில் பணம் இல்லை, இருந்த எல்லா பணங்களும் விற்ற பணங்கள் எல்லாம் முழுமையாக தீர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் விலகி விட்டார்கள், கூட இருந்தவர்கள் சிநேகிதர்கள் எல்லாம் விலகிவிட்டார். இப்பொழுது தகப்பனும் இல்லை, சகோதரனும் இல்லை, நண்பர்களும் இல்லை, உறவினர்களும் இல்லை. இந்த பங்கை விற்றான் பாருங்க, அந்த மனுஷன் தனிமையாக தான் இருக்கிறான் பாருங்க. தனிமையாக இருக்கும்போது அவனுக்கு என்ன நினைக்கணாக்கா, சரி பரவாயில்ல, தனிமையாக இருந்தால் என்னையா, நம்ம போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறான். குறிப்பிட்ட காலங்கள் அங்கங்கே வேலைக்கு போகிறான், கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான், ஒன்றுமே வேலை கிடைக்கல. அடுத்து பார்த்தான், சரி ஒரு இடத்துல பன்றி மேய்க்கிற வேலை இருக்குது என்று சொல்லி அந்த பன்றி மேய்க்கிற வேலைக்காக போகிறான். பன்றி மேய்க்க போனாலும் இவனுக்கு மாதத்தில் 1ஆம் தேதி தான் வேலைக்கு போயிருக்கிறான். ஆனால் கையில் பணம் இல்லை. ஏன்னா அவன் சமைச்சு சாப்பிடணும் இல்லையா, சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லை. அங்கே அக்கம் பக்கத்துலலாம் ஹோட்டலில் இருக்குது, அதனால் சாப்பிட வழி இல்லை. இவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான், என்னடா 10 ஸ்தோத்திரம் கொஞ்ச நாளாச்சு, இப்போ சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எஜமானன் கிட்ட கேட்டால் நம்மளை வேலையில் விட்டு துரத்திட போகிறாருன்னு சொல்லி நினைத்து எஜமானன் இடத்துலையும் சொல்லவில்லை. சொல்லாமல் அப்படி இருக்கிற நேரத்தில் எஜமானன் பன்றிகளுக்கு தின்னும்படியான தீவனங்களை கொடுக்கிறான். தவிடு என்று சொல்லப்பட்டிருக்கு, அதை கொடுக்கிறான். கொடுக்கும்போது அந்த தவிடை போய் தின்னுகிறான். பாருங்கள், எஜமானனுடைய வீட்டில், தன் தகப்பனுடைய வீட்டில் இருந்தவன் இன்றைக்கு ஊதாரித்தனமாய் தனக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் விற்றுவிட்டு, தன் நண்பர்களை தொலைத்துவிட்டு, தனக்கு ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மாறிவிட்டான். இதே போல தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலையும் ஊதாரித்தனமாய் வாழ்ந்து தனக்கு இருக்கிறதான ஆஸ்திகளையும் நன்மைகளையும் விற்றுவிட்டு
எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் அநேகர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான நண்பனே, சகோதரனே, உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற நிலங்களாக இருக்கட்டும், பங்குகளாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை விற்றுவிட்டால் அதை திரும்பி நீங்கள் வாங்க முடியாது. இப்போ விற்று விட்டார்கள், திரும்பி வாங்க முடியவில்லை. அவனுடைய மனது என்ன சொல்லுது அப்படின்னாக்க, எங்கள் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் நான் ஒன்றும் இல்லை, எனக்கு பிள்ளை என்கிற அந்த சுதந்திரத்தை கொடுக்காட்டா கூட வேலைக்காரன் என்கிற சுதந்திரத்தையாவது கொடுப்பார் என்று சொல்லி மனம் திரும்பி அவன் தேவனுடைய, அதாவது தன்னுடைய எஜமானனுடைய வீட்டுக்கு, தகப்பனுடைய வீட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இதே போல தான் இந்த உலகத்தில் ஊதாரித்தனமாய் வாழுகிற அநேக மனிதர்கள் மனம் திரும்பினால் தகப்பனுடைய வீடாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருவீர்கள் என்று சொன்னால் அவர் இருகரத்தையும் நீட்டி உங்களை அன்போடு அழைக்க, உங்கள் பாவங்களை மன்னிக்க, உங்களுடைய தவறுகளை மன்னிக்க அவர் ஸ்தோத்திரம் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரை தேடி வாருங்கள். அவர் ஒருவரே இரட்சகர். அந்த கெட்ட குமாரனை போல பாவ வழிகளுக்கு போகாமல் உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவனிடத்திலே வாருங்கள், வாருங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை விற்று அல்லது தங்களுக்கு இருக்கிற நலபலங்களை விற்று மிகுந்த வேதனையோடு இருக்கிற அநேகர் இருக்கலாம். ஆனாலும் என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் என்று சொல்லி தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது சில நன்மைகளை, தகப்பனிடத்தில் இருக்கிற சில நன்மைகளை இன்னும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.